சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட பெண்ணை வீடு புகுந்து ஒரு கும்பல் கடத்தியிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள செட்டிமாங்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் தனுஷ் கண்டன். இதே போல தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியை சேர்ந்தவர் ரோஷினி. இவர்கள் இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாக ஒசூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார்கள். அப்பொழுது ஏற்பட்ட பழக்கம் இவர்களிடையே காதலாக உருவெடுத்து மாறியது. இதன் பிறகு ரோஷினியை திருமணம் செய்து கொள்வதற்காக தனுஷ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரோஷினியுடைய வீட்டிற்கு பெற்றோரை சந்தித்து சம்மதம் தெரிவித்து கேட்டுள்ளார். அதற்கு பெற்றோர், அதாவது பெண்ணின் பெற்றோர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கார்கள். காரணம் என்ன அப்படின்னாக்கா, இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இதற்கு இவர்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு வலுத்து வந்தது. இதனை அடுத்து தொடர்ந்து ரோஷினியை அவர்களுடைய பெற்றோர் வீட்டிலேயே வைத்து அடைத்து வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த அடைப்பையும் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி ரோஷினி தனுஷை திருமணம் செய்வதற்காக வீட்டிலிருந்து பெற்றோரின் எதிர்ப்பை மீறி வெளியே வந்ததாகவும் 6 மாதத்திற்கு முன்பு இவர்கள் திருமணம் செய்து கொண்டதாக தெரிய வந்துள்ளது. திருமணத்திற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா ரோஷினி தனுஷின் வீட்டில் தான் தங்கி இருந்தார், எடப்பாடியில் உள்ள அவரது வீட்டில். தொடர்ந்து பெண்ணுடைய பெற்றோர் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து பெண்ணை வீட்டுக்கு வருமாறு அழைத்துள்ளனர். ஆனால் ரோஷினி அவர்கள் தனுஷின் வீட்டை விட்டு, அதாவது கணவனின் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு மனம் இல்லாமல் அங்கேயே தங்கி வாழ்வு நடத்தி வந்தார். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்று பிற்பகல் ரோஷினியின் பெற்றோர் ஒரு கும்பலை தனுஷின் வீட்டிற்கு அனுப்பி பெண்ணை வலுக்கட்டாயமாக தூக்கி காரில் அழைத்து வந்தனர். இதற்கு முன்பாக அந்த காரில் இருந்து இறங்கியவர்கள் கம்பு, வீச்சறிவால், கத்தி உள்ளிட்டவைகளை கொண்டு சென்று ரோஷினியை மிரட்டி அந்த பெண்ணை தூக்கி கடத்தி சென்று உள்ளனர். இது தொடர்பாக எடப்பாடி காவல் நிலையத்தில் தனுஷும் அவர்களது பெற்றோரும் புகார் அளித்துள்ளார்கள். வந்தவர்கள் யார், பெண்ணை கடத்தி சென்றவர்கள் யார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். பெண் கடத்தல் தொடர்பாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.